ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம மேகியை வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் 2 பாக்கெட்டு மேகி எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ 3/4% வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம மேகியை போட்டுக்குவோம். மேகி நல்லா வெந்துருச்சு கொஞ்சம். இப்போ 3/4% இதை நம்ம வடித்து எடுத்துக்குவோம். வடித்த உடனேயே நம்ம நார்மல் வாட்டர் அது மேலே ஊற்றிடுவோம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு பவுலை எடுத்துக்குவோம். அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம அதில் உள்ள மஞ்சக்கருவை நம்ம எடுத்துருவோம். இந்த மாதிரி கலைக்காமல் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். அழகாக எடுத்துடலாம். ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி. அது கூட ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரு 1 சேர்த்துருக்கேன். கேப்சிகம் ஒரு பாதி சேர்த்துருக்கேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை இதில் போட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மேகியெல்லாம் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணோன்னா அந்த மேகியில் உள்ள மசாலாவை நம்ம 2 பாக்கெட்டை கொட்டிக்குவோம். இதில் மேகி மசாலாவெலாம் நல்லா உப்பாக இருக்குன்னு தான் நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்தேன். இப்போ இதையும் சேர்த்து ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்துக்குவோம். இப்போ ஸ்பூனால் கலக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம கை வச்சு கலந்தால் தான் மசாலாலாம் ஒன்றோட ஒன்று கரெக்டாக கோட்டிங் ஆகும். இப்போ நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விட்ருவோம். பிணைஞ்சிட வேணாம், சும்மா நம்ம மிக்ஸ் பண்ணுனா போதும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடு வந்தோன்னா இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வைங்க கையாலேயே. இப்போ நம்ம மஞ்சக்கருவை எடுத்து வச்சோன்னா அது மேலே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். இது குழந்தைங்க ஸ்கூலு விட்டு வந்து கேட்டு ஸ்நாக்ஸுன்னு கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒன்று சாப்பிட்டாவே அது அவளுக்கு போதும். இது மேலே நம்ம பெப்பர் தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா நான் கொஞ்சம் சிம்மிலேயே இருக்கட்டும் அடுப்பு. நல்லா ஒரு பக்கம் வெந்துச்சு. இப்போ திருப்பி போட்டதுனால இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இது நல்லா உரப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது காலை டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.